வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. 75 மாவட்ட செயலாளர்களை ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அழைக்கவே இல்லை. ஆகவே யாரும் தேர்தல் வேலை பார்க்க செல்லவே இல்லை என்று புகழேந்தி தெரிவித்துள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உளவுத்துறையின் சீக்ரெட் ரிப்போர்ட் சென்றுள்ளதாகவும் தேர்தல் முடிவுகள் வந்ததுமே அதிரடி மாற்றம் நடக்கும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா நமக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகள் ஒளிமயமாக மாறி வருவதாகவும் இதற்கு காரணம் பிரதமர் மோடியின் கீழ்த்தரமான அரசியல் பிரச்சாரமே என்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை PMLA பிரிவு 19 கீழ் கைது செய்தது எப்படி நியாயமானது என்பதை தெளிவுபடுத்துமாறு அமலாக்கத்துறையிடம் உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி சீரான மின் விநியோகம் வழங்க EB மின்சார வாரியம் புதிய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடையில் மின்சார தேவை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இனி வரும் நாட்களில் கோடையில் அதிக மின் தேவை ஏற்பட்டால் அதை சமாளிக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தயாராக உள்ளது என்று தலைமைச் செயலாளர் அறிவித்துள்ளார். காங்கிரசின் ஊழலில் கொள்ளையடிக்கப்பட்ட ஏழை மக்களின் பணத்தை எவ்வாறு அவர்களுக்கே திருப்பித் தருவது என்பது குறித்து சட்ட ஆலோசனை பெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மு.க.ஸ்டாலின் என்றால் செயல் 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 என்பதை நிரூபித்து காட்டியுள்ளேன் என 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி நிறைவடைந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். சவுக்கு சங்கரை சிறையில் தாக்கியதாக வழக்கறிஞர் அளித்த புகார் குறித்து விசாரிக்க சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு மாஜிஸ்திரேட் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வாக்குச்சாவடிகளில் கட்சி சின்னங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குஜராத் மாநிலத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பாஜக முகவர்கள் தாமரை சின்னம் மற்றும் பாஜக தலைவர்களின் முகம் பொறித்த பேனாக்களுடன் பணியில் ஈடுபட்டதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான சக்தி சிங் கோகில் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்